Hi friends, நம்மளுக்கு ஒரு வயசு 25 இல்லை 30 and எபோ நமக்கு ஆல்ரெடி ரிங்கிள்ஸ் ஃபைன் லைன்ஸ் ஆக்னிஸ் வந்துருச்சு, இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. சரி ஓகே, நம்ம ரெட்டினால் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். நான் என்ன ரெட்டினால் சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்களா? இந்த ரெட்டினால் சூஸ் பண்ணி பாருங்கள். இது என்ன ரெட்டினால், இதை எப்படி யூஸ் பண்ணணும், இதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்டு, இது எல்லாத்தையும் நான் வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. நீங்கள் அதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் ரெட்டினால் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு சரி, ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு இரிட்டேஷன் ஏதாவது ஆகிருந்தாலும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஸ்கின் கேரில் ஒரு ஆன்டி ஏஜனிக்காக ஒரு ரெட்டினால் யூஸ் பண்ணலாம் நம்ம நினைப்போம். ஆனால் அந்த ரெட்டினால் நம்ம ஸ்டார்டிங் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அங்கங்கே நம்மளோட ஸ்கின்னை பீல் பண்ணும். சில ரெட்டினால் நம்மளோட ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணும். அதனால் நம்ம ரெட்டினால் யூஸ் பண்ணுறதே ஸ்கிப் பண்ணிவிடுவோம். இந்த ரெட்டினால் யூஸ் பண்ணி பாருங்கள். இது டீ கான்ஸ்ட்ரக்டோட ரெட்டினால் பெப்டைட் சீரம். இது நம்மளோட ஸ்கின்னுக்கு கொஞ்சம் கூட இரிட்டேட் பண்ணவே இல்லைங்க. இது நான் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் தாங்க சொல்கிறேன். எந்த ஒரு ப்ரமோஷன் வீடியோ எதுவுமே கிடையாதுங்க. நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பெப்டைட் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னில் எந்த ஒரு இரிட்டேஷன் எதுவுமே பண்ணுறது இல்லைங்க. இதில் 1% பெப்டைட் இருக்குதுங்க, 0.2% இது ரெட்டினால் இருக்குது. இதில் எல்லாத்துக்குமே நம்மளோட ஸ்கின் ரொம்ப அழகாக இருக்கணும், அதுலேயும் பொலிவாக இருக்கணும். கொஞ்சம் நம்ம பிளாக்காகவே இருந்தாலும் சரி, நம்மளோட ஸ்கின் நல்லா கிளியராக இருக்கணும், ரிங்கிள்ஸ் இல்லாமல், ஃபைன் லைன்ஸ் இல்லாமல் நல்லா இருக்கணும், ஆக்னிஸ் இல்லாமல் இருக்கணும் நம்ம நினைப்போம். சரி ஓகே, நமக்கு வந்துருச்சு, நம்ம ஒரு ரெட்டினால் ஜூஸ் பண்ணலான்னா அதனால் ஏதாவது அலர்ஜி வந்துருமோன்னு நம்மளுக்கு பயப்படுவோம். நம்ம ஸ்டார்டிங் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ரெட்டினால் ஜூஸ் பண்ணுங்கள். கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஒரு 3 months யூஸ் பண்ணுங்கள். அதாவது 3 monthsனால் வீக்லி 3 நாள் யூஸ் பண்ணுங்கள். அதாவது ஒரு நாள் 2 நாள் இப்போ ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணும்போது 2 நாளைக்கு ஒரு ஆட்டி யூஸ் பண்ணுங்கள். அது கொஞ்சம் நம்மளுக்கு செட் ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணுங்கள், அதுவே போதும். நான் இந்த ரெட்டினால் தான் ஜூஸ் பண்ணுங்கன்னு சொல்லலை. இந்த ரெட்டினால் நல்லா இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இது வேணாம் நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான இன்க்ரீடியன்ஸ் இல்லாத மாதிரி, அதாவது நியாசினமைட் சீரம், பெப்டைட் இருக்கிற மாதிரியான ரெட்டினாலை சூஸ் பண்ணுங்கள். அப்போ நம்மளோட ஸ்கின்னுக்கு அது இரிட்டேட் பண்ணாது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 699 இதோட எம்ஆர்பி. நான் ஆஃபரில் 584க்கு வாங்கினேன். இது நல்லா இருக்குங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கு. சப்போஸ் இது விலை அதிகம் நீங்கள் நினச்சிங்கன்னா வேறு ரெட்டினால் சூஸ் பண்ணிக்கோங்க. இது வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 monthsக்கு மேலே தாங்க வரும். ஏன்னா நம்ம ஒரு 2 to 3 drops தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது ஒரு 30 ml. இது ரெட்டினால் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின்னோட கொலாஜின் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நம்மளோட ஸ்கின்னில் ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் எது இருந்தாலும் சரி, நம்ம ஸ்கின் கொஞ்சம் ஏஜ் ஆன மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் கொஞ்ச நாள் யூஸ் பண்ண நம்மளோட ஸ்கின்னோட டெக்ஸ்சரே நல்லா சேஞ்ச் ஆகுங்க. இது நம்மளோட ஸ்கின்னுக்குள்ளே வரைக்கும் போய் அதோட டெட் செல்ஸை நல்லா ரிமூவ் பண்ணிடுதுங்க. அதனால் நம்மளோட ஸ்கின் நல்லா சாஃப்டாகி நம்மளோட ஸ்கின்னோட டெக்ஸ்சரே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு மைல்டான ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. அதாவது கிளைகாலிக் ஆசிட், சாலிசிலிக் ஆசிட் மாதிரி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஒரு நார்மலான ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம இதை ஒரு 2 to 3 drops அப்ளை பண்ணிக்கலாங்க. நான் இந்த பிராண்ட் மாய்ஸ்சரைசர் தாங்க யூஸ் பண்ணுறேன். இதை பற்றி வீடியோ நான் கொடுத்துருக்கேங்க. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அப்புறமேல் நம்ம இதை 2 to 3 drops எடுத்து நம்ம மைல்டாக மசாஜ் பண்ணணுங்க. போட்டு ரொம்ப தேய்ச்சிடக்கூடாதுங்க. அதுக்கு மேலே நம்ம மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. கொஞ்சம் டைம் கொடுத்து பண்ணுங்கள். அது மாய்ஸ்சரைசர் போட்டு ஒரு 1 minute டைம் கொடுங்க. கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமேல் மேலே ரெட்டினால் போடுங்க. அதுக்கப்புறம் அது ட்ரை ஆனதுக்கப்புறம் மேலே மாய்ஸ்சரைசர் போடுங்க. சப்போஸ் உங்ககிட்ட கோசாரெக்ஸோட ஸ்னைல் மியூசியம் நியாசினமைட் சீரம் இருந்தால் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்னைல் மியூசியமோ அல்லது நியாசினமைட் சீரமோ யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் 1 minute விட்டுட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமேல் நம்ம ரெட்டினால் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாங்க. சப்போஸ் உங்ககிட்ட அது இல்லைன்னா நீங்கள் மாய்ஸ்சரைசரே போட்டுக்கோங்க. கொஞ்சம் லாங் ஆனப்பட்டு உங்களுக்கு இது செட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கூட இதை போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இதனால நம்மளுக்கு இரிட்டேட் ஆகாதுங்க. கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 2 weeks 3 weeks இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை டேரெக்டாக கூட நீங்கள் போடலாம், ஒன்றும் ஆகிறதில்ல. நான் கூட போட்டிருக்கேன், எனக்கு கூட எதுவும் ஆனதில்லை. ஆனால் ரெட்டினால் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி தாங்க ஆகணும். காலையில் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். நம்ம ரெட்டினால் நைட்டு மட்டும்தாங்க யூஸ் பண்ணணும், பகல் டயத்தில் யூஸ் பண்ண வேண்டாம். நைட்டு தூங்குவதுக்கு முன்னாடி ரெட்டினால் யூஸ் பண்ணிவிட்டு தூங்குங்க. காலையில் நம்ம வெளியில் போகும்போது கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணுங்க. ஏன்னா டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான செல்ஸ் உருவாகிறதுனால அது நம்மளோட சன்லைட்டில் டேரெக்டாக காட்டினா நம்மளோட ஸ்கின் ரொம்ப டேன் ஆகிடுங்க. அதனால் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல பிராண்ட் சன்ஸ்க்ரீனாக பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் இந்த சன்ஸ்க்ரீன் தாங்க யூஸ் பண்ணுறேன். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேங்க. அந்த வீடியோட லிங்க் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேங்க. நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சன்ஸ்க்ரீன் நம்மளோட ஸ்கின்னில் எந்த ஒரு அலர்ஜி எதுவுமே ஏற்படுத்துறது இல்லைங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த சன்ஸ்க்ரீன் வாங்கி யூஸ் பண்ணலாம். இதோட லிங்க் கூட நான் கொடுக்குறேங்க, நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
ரெட்டினால் யூஸ் பண்ணணும்னா உங்களோட வயசுக்கு ஒரு 30 வயசாச்சும் இருக்கணுங்க, இல்லை ஒரு 25 ஏஜாச்சும் இருக்கணுங்க. அதுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் ரெட்டினால் யூஸ் பண்ணுங்கள். ரெட்டினால் வந்து நேச்சுரலான விட்டமின் ஏ தாங்க, ரெட்டினாய்டு தாங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் உங்களோட வயசு 25க்கு மேலே இல்லை 30க்கு மேலே இருந்தால் 30 வயசு இருந்தால் மட்டும் நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக டாக்டரோட அட்வைஸ் கேட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஸ்கின்னில் ஏதாவது அலர்ஜி, அதாவது சொரியாசிஸ் அந்த மாதிரி ஏதாவது ஸ்கின் அலர்ஜி இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ரெட்டினால் யூஸ் பண்ணாதீங்க. டாக்டரோட அட்வைஸ் கேட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ரெட்டினால் க்ரீம் யூஸ் பண்ணும்போது அலர்ஜி வர்றது, அந்த நம்மளோட தோல் வந்து பீல் ஆகிறது, இந்த மாதிரி வர்றது நார்மல் தான். அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை. அது நம்ம யூஸ் பண்ண சரியாயிடும். பட் நம்ம அதெல்லாம் பயந்துக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டுருவோம். இல்லை நம்ம வீட்டில் கூட இதெல்லாம் வேணாம், ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லி அவாய்ட் பண்ண சொல்லிடுவாங்க. அதெல்லாம் நம்ம தவிர்க்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ரெட்டினால்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமேல் நம்ம போக போக இதுவே நல்லா தாங்க இருக்கும். இல்லைனா உங்களுக்கு சப்போஸ் இதை விட கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நம்ம பேசிக்கில் இதை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் போக போக நம்மளோட அந்த 0.2லேருந்து 3, 4, 5 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே போய்க்கலாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஹானஸ்ட்டாக தாங்க சொல்லிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் என்னோடய சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.